ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அமெரிக்காவில் வேலை பார்க்குறதுனா என்னென்ன விசா இருக்குது, நம்ம கண்ட்ரிலேருந்து இங்கே வரதுக்கு என்னென்ன விசா டைப்ஸ் இருக்குது, யார் யார் எந்தெந்த விசாவில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரெல்லாம் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ மெயின்லி இஏடி யாரெல்லாம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணணும், யாருக்கெல்லாம் இஏடி எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஏகப்பட்ட விசா டைப்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் படித்த அளவுக்கு நான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இஏடி வாங்கணும், யாரெல்லாம் இஏடி வாங்கிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நானே என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து L1 விசாவில் இருக்கிறதுனால நான் வந்து L2. ஸோ L2 வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ L1ஓட டிபெண்ட் L2 வந்து இஏடியோட ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் இஏடி எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணலாம். ஸோ L1ஓட டிபெண்ட் L2 இஏடி எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ H1Bயோட டிபெண்ட் H4 வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். அதுவே வந்து அவங்க வந்து கிரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து I-140 வச்சிருக்காங்க. கிரீன் கார்டோட முன்னாடி ஸ்டேஜ் வந்து I-140ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் முடிச்சு அவங்க I-140 வச்சிருக்காங்க, கிரீன் கார்டு ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து அந்த I-140 வச்சு இஏடி அப்ளை பண்ணி அவங்களும் ஒர்க் பண்ணலாம். ஸோ H1Bயோட டிபெண்ட் H4ம் ஒர்க் பண்ணலாம் வித் I-140 அண்ட் L1ஓட டிபெண்ட் L2 இஏடி எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்ன யாரெல்லாம் இஏடி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அஸ்லி ஆர் ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்காவுக்கு அகதிகளா வேற கண்ட்ரில இருந்து வந்தவங்க, அவங்களோட ஃபேமிலியில அவங்க ஸ்பவுஸோ சில்ட்ரனோ அவங்க வந்து ஒர்க் பண்ணணும்னா இஏடி எடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்டன் நேஷனாலிட்டிஸ் அப்படின்னு இருக்கு. வேற சில நேஷனாலிட்டிஸ் வந்து இஏடி எடுத்துட்டு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் போல. ஸோ யூஎஸ்லயே பிறந்து யூஎஸ்லயே இருக்கவங்களுக்கு இஏடி தான் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ மற்ற நேஷன்ஸ் மற்ற கண்ட்ரில இருந்து இங்க வந்திருக்காங்க, லைக் கிரீன் கார்டு இல்லை அப்படின்னா அவங்க இஏடி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்க வந்திருப்பாங்க இல்லையா, இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு வந்து மாஸ்டர்ஸ்லாம் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா, F1 ஆர் M1 விசா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ படிச்சுட்டு நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து இஏடி எடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ சில இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸோட டிபெண்டன்ஸ், அது என்ன விசான்னு எனக்கு கரெக்டாக தெரியல, அவங்களும் வந்து இஏடி எடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி எலிஜிபிள் டிபெண்டன்ஸ் H1B L1 அந்த டிபெண்டன்ஸும் இஏடி எடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஃபேமிலி பேஸ்டு நான் இமிகிரண்ட் விசா K3 விசா இருக்கு இல்லையா, K3 விசானா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. K3 விசா டிபெண்டும் இஏடி எடுக்கலாம், அவங்களும் இஏடி எடுக்கிறதுக்கு எலிஜிபிள், எடுத்துட்டு அவங்களும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் முந்தைய சொன்ன மாதிரி யாரெல்லாம் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி I-140 வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் இஏடி எடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாமே வந்து இஏடிக்கு எலிஜிபிள், இஏடி எடுத்துட்டு அவங்க வந்து அமெரிக்கால ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இஏடின்னு சொல்றேன், அந்த இஏடி வாங்குறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இஏடி வாங்குறதுக்கு I-765 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல வந்து அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் மணி செக்கும் வைக்கணும். செக்கும் வச்சு அனுப்பிச்சோம்னா அதுக்கப்புறம் அதுங்க ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து இஏடி அனுப்புவாங்க. ஸோ யூஸ்வலா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 to 90 days ஆகும். இந்த நம்ம அனுப்பிச்சதுல இருந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகுற வரைக்கும். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் நோட், நம்ம பாஸ்போர்ட் மாதிரி தான், என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்ல USCISல போய் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ ஆகும், இஏடி அப்ளை பண்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $410 அண்ட் பயோமெட்ரிக்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு $85. ஸோ மொத்தமா சேர்த்து $495 ஆகும் நம்ம இஏடி வாங்கறதுக்கு மட்டும். ஸோ இஏடி வாங்கி ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா ரொம்பவே நல்லது. வாங்கி வச்சு ஒர்க் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து லாஸ் தான். ஸோ ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த $495 ஸ்பெண்ட் பண்ணி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சு இஏடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க இருக்கிற எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலுமே
இப்போ வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு முன்னாடியே வந்து கேட்பாங்க என்ன விசால இருக்கீங்க. இப்போ H1Bனா தேவையில்லை, EAD தேவையில்லை. அதே மாதிரி H1Bயோட டிபெண்ட் எல்லோரோட டிபெண்ட்லாம் போனா என்ன விசால இருக்கீங்க, ஒர்க் பெர்மிட் இருக்கா. ஸோ இந்த EADங்கிறது தான் ஒர்க் பெர்மிட், அது இருக்கான்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அது இருந்தா மட்டும்தான் நம்மளால இங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த EAD எவ்வளவு நாளைக்கு தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 year வேலிடிட்டி தருவாங்க. இப்போ உங்க விசா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த EADயும் முடிஞ்சிடும். உங்க விசா எவ்வளவு வரைக்கும் இருக்கோ அவ்வளவு வரைக்கும் தருவாங்க. உங்க விசா முடிஞ்சிருச்சுன்னா EADயும் வந்து இன்வேலிட் ஆயிடும். ஸோ அந்த EAD வச்சு நீங்க ஒர்க் பண்ண முடியாது. திருப்பி வந்து அந்த டைம்ல வந்து நீங்க சும்மா தான் இருக்கணும். உங்க விசா வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணி எக்ஸ்டென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நீங்க வந்து EAD ரெனியூவல் பண்ணணும். ஸோ ரெனியூவல் ஃபீஸும் தனியா பே பண்ணி ரெனியூ பண்ணி EAD வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அமெரிக்கால ஒர்க் பண்றதுக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து EADயோட ப்ராசஸ். ஸோ இது வந்து ரொம்ப நாளா ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஃபைனலி இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்திருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. Stay tuned for another updated and interesting video. Until then, bye from Soumya. Chara. Thanks for watching.